நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நீங்களும் ரட்சிப்பின் சுவிசேஷம். ஆக முடிவான காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் மகிமையில் அந்த மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்பட அதற்குரிய ஆயத்தத்தை அவளை அடைய வைக்க அவருக்கு சொந்தமானவளாய் அவளை தகுதிப்படுத்த அனுப்ப வந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு? உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகளான போது. இது எப்ப நடக்கிற சம்பவங்க? இதுக்கு முன்னாடி இந்த 7 சபையின் கிருபின் காலத்துல யாருக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷம் கிடைச்சதா? சபையின் அங்கமாவதற்குரிய அப்போஸ்தலர் 2:47 படியான ரட்சிப்பு தான் கிடைச்சது. மகிமை மறுரூபத்தை அடைய பரிசுத்த ஆவியானவர் அச்சும் ஆரம்பமாய் இருக்கிறார். அச்சுனா நான் தியானம் செய்ய ஒரு வண்டிக்கு ஆக்ஸ் இருக்கலாம் அச்சு. அந்த அச்சோட இணைந்த ஆரம்ப சக்கரம் இருந்தா தான் அச்சும் ஆரம்பம் சேர்ந்து ஒன்றாய் இணைந்ததான் பரிசுத்த ஆவியானவர். அந்த 13-14 வாசிங்க. எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள்